அண்ட் அடுத்து இருக்கும்போது டிசி மேட்ச் எப்படி சார் நம்ம ஹோம் கிரவுண்ட்ல நம்ம ஒர்க் ஆகுமா? ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஏமன் பதானி ஹெட் கோச் ஆஃப் டிசி. ஸோ அப்ப அவருக்கு இந்த கண்டிஷன் தெரிஞ்சு 2 பேர் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஃபிளெமிங்குக்கே கண்டிஷன்ஸ் தெரியலங்கிறாரு. நீங்க என்ன ஹேமம் பதானியோடுங்க நம்ம ஆளுங்களே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. நம்ம பிட்ச்ல என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்ற ஒரு மனநிலையில தான் நம்ம இருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஒரு பிரச்சனை அதை தாண்டி நம்ம பேசுனது போல இன்னும் நம்ம டீமை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும். சின்ன சின்ன சேஞ்சஸ் பவர் பிளேவை பேட்டிங்லையும் சரி போலிங்லையும் சரி நம்ம அணுகிறதுல ஒரு தெளிவு வந்தால் ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு சார்ட்னு தான் நினைக்கிறேன். அதன் வழியாக வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. எஸ்ஆர்எச் அவங்க வந்து ஒரு இன்டென்ஷனோட எப்படி இருக்காங்க, 3 ரன் அடிப்பேன் அந்த அந்த டோட்டல்லே இருக்கும்போது ஒரு 160 பிளஸ்ல இந்த மேட்ச்ல நீங்க கொஞ்சம் T20க்குள்ளேயே உங்களுக்கு பல சிச்சுவேஷன்ஸ் வருது இல்ல, அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்றதும் ஒரு கேள்வி. நான் பிடிச்சது தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரே ஸ்பேஸில் இருக்க முடியாதுல்ல. எஸ்ஆர்ஹெச் மேபி கொஞ்சம் அந்த வெர்சிட்டிலிட்டி அவங்க கிட்ட இருக்கோ, ஒரே எனக்கு என் வழி தனி வழி இதுதான் என் வழி அப்படின்ற மாதிரி லிவ் ஆர் டை பை த ஸ்வார்டுன்ற மாதிரி இருக்காங்கல்ல. ஸோ அது சம்டைம்ஸ் அது பலன் அளிக்காது. அதனால தான் ப்ரீவியஸ் சீசன்ஸ்லேயும் முக்கியமான மேட்சஸில் அவங்க தவிர்க்கிறதே நம்ம கவனிச்சிருக்கோம்.